வீட்டில் வளர்கிற குழந்தை வெவ்வேறு குணங்களை வந்து பெற்றிருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா அதை தான் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பிறப்பின் ரகசியம் என்பது வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது தான் உண்மை. இதை வந்து யாராலையும் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. சரியா? ஏன்னா அப்போ நம்ம எந்த வேலையுமே செய்ய வேணாமா, முயற்சியே பண்ண வேணாமா, அதுவாக நடக்கிறது நடக்கட்டுமா அப்படின்னா, அந்த முயற்சி பண்ண வைக்கிறதுக்கு கூட உங்களுடைய அந்த இசைத்தட்டின் அடிப்படையாக தான் நடக்கும். ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டிங் படி தான் வந்து அந்த முயற்சி கூட நடக்கும்ன்றதை புரிஞ்சுங்க. சரியா? ஸோ இவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் வந்து மனம் என்பது வந்து அப்படியே பரவி கிடக்குது அது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை. பிரபஞ்சம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ உள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பை வெளி உலகமாக இருக்கிறது. அதை காட்டுகின்றது வந்து இந்த உடம்பு இருக்கிற வரை தான். ஸோ உடம்பு இருக்கிற வரை தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து சஞ்சரிப்போம். நம்முடைய எய்மே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டுக்கு பாஸ்போர்ட் வந்து இருக்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கு மனிதன் அது எந்த ஒரு ஜீவராசி வரணுன்னாலும் அதனுடைய பாஸ்போர்ட் என்பது இந்த உடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் என்பது உருவாகி கொண்டே இருக்கின்ற வரை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. இட்ஸ் எ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த உடம்பு உருவாகாமல் தடுத்து சுத்த தேகத்தை பெற்று பின்பு அந்த அடுத்த நிலையான அருவுருவ நிலைக்கு சென்று அப்புறம் அருவ நிலையிலேயே ஒடுங்கி நின்று மொத்தமாக இந்த உடம்பை தூக்கிட்டு போய் மறைய செய்கிறது தான் வந்து நம்முடைய வழின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து படிப்படியாக தான் நடக்கும். அதனால் இதை வாசி யோகத்தினுடைய முக்கியமான விஷயமே இதுதான். அதாவது நீங்கள் சிலது என்னென்னா, காற்றை மேலே ஏற்றிட்டு திருப்பி இறக்கிட்டு திருப்பி மேலே ஏற்றிட்டு திருப்பி இறக்கிட்டுன்னு வந்து செய்கிறாங்க. அது கதி எடுக்கிறதுன்னு பேர். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, நிஷ்டை அப்படின்னா என்னென்னா, காற்றை மேலே ஏற்றி அந்த காற்றை வந்து மேலேயே நிறுத்தணும். நம்ம நேற்று என்ன சொல்லி கொடுத்தோம், நுரையீரலில் நிறுத்துறது வந்து உலகியலுக்கு. உலகியலில் இருக்கிறவங்களாம் நுரையீரலில் நிறுத்தி பழகிறது வந்து உங்கள் ஹெல்த்து ப்ராப்ளத்தை இம்ப்ரூவ் பண்ணுன்றது போன பதிவில் சொன்னோம். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த 10ஆம் வாசல் திறந்து கொண்டவர்கள் இந்த 2 காத்தையும் மேலே ஏற்றி அது கூடவே உணர்வையும் மேலே ஏற்றி அந்த உணர்வு தொடங்கிய இடத்திலேயே, அந்த இடம் உணர்வற்ற இடம் என்பதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வந்து எண்ணமற்ற நிலை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து நீங்கள் யாருன்னே தெரியாத நிலை போயிடுவீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல அப்படியே அந்த மூச்சு காற்றை நிறுத்தி பழகணும். சரியா? அது நிஷ்டைன்னு பேர் அதுக்கு. சொல்லுங்க. அதாவது இப்போ இந்த உயிர் இருக்கக்கூடிய இடம் நீங்க சொன்னது வந்து இந்த கண்ணு காதுக்கு நடுவில் உள்ள ஒரு இடம். எஸ் எஸ். இப்போ ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா, வாசி செய்யும் பொழுது நேராக போய் உச்சந்தலையில தான் போய் நிற்குது. இல்லை, அது நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். அது உச்சந்தலையில் நிற்கிறதுன்றது ஒரு உணர்வு. அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதை கிராஸ் பண்ணி தான் மேலே போய் நிற்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அது பழகிடும். ஓகே. நீங்கள் அது உச்சந்தலையை வந்து இதை தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க, உச்சினா இதுன்ட்டு. உச்சின்றது என்னென்னா, இந்த அண்ணாக்கை தாண்டி 10ஆம் வாசலை தாண்டிட்டிங்கனாலே அதுதான் வந்து உச்சி. அதை தாண்டிங்கன்னா என்ன இருக்குது, அடுத்தது வந்து இறைநிலையோடைய விஷயந்தான் இருக்குது. ஆனால் இது கபாலம் வந்து உச்சியில் மண்டவோட உச்சின்லாம் சொல்ல வேண்டாம். கபால மோட்சம்னா இந்த மண்டை ஓட்ட ஒச்சின்னு வருது, அப்படி மோட்சம் அடைகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். சரியா? அது வந்து உங்களுக்குள்ள 10ஆம் வாசலில் போய் நீங்கள் ஒடுங்கிட்டு திரும்பி வராமல் போயிட்டீங்கன்னா அதுதான் கபால மோட்சம். ஏன்னா அந்த கபாலத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வழி என்னன்னா அந்த 10ஆம் வாசல் தான். காபாலம், கயிற்றுப்பாலம், நெருப்பு பாலம், நெருப்பு ஆறு, செந்தி, இதெல்லாம் சொல்லக்கூடிய கொல்லிமலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, கொல்லிமலையில் குகையை நீ கண்டுபிடிச்சி உள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறது யாரு என்ன, யார் தவம் செய்கிறார் என்றால் இந்த உணர்வு, நான் என்ற உணர்வு தான் அங்கே தவம் செய்யுது.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அங்கேருந்து தான் கிளம்பி இருந்தது, திருப்பி அங்கேயே போய் நின்றுடுது. அதுக்கப்புறம் அது வருவதில்லை. அது வரலன்னா உடனே அங்கே மனம் அற்ற நிலைக்கு செல்கிறோம். மனதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்குங்க. மனமே அங்கே இல்லை. சரியா? மனம் என்பது எதிரில் உட்காந்துங்கிற மாடு. அதுதான் ஜீவ சமாதியில் காட்டியிருக்கிறது. உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். அவங்க இருக்கிற இடத்துலலாம் நறுமணம் வீசும் அப்படின்றத புரிஞ்சுங்க. நறுமணம் வீசுதுனாலே உங்களுடைய உடம்பும் உயிரும் ஒன்றாக கலக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் உடம்பில் நிறைய மாறுபாடுகள் உருவாகும். அதெல்லாம் நீங்கள் போக போக அனுபவிப்பீங்க. அதை பற்றிலாம் நீ இப்போ யோசிச்சிக்க வேண்டியதில்லை. சரியா? இது வந்து இதுதான் வந்து தட்சிணாமூர்த்தியோடைய வழி வந்து அதுதான். இப்போ அந்த விளக்கம் வந்து அதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த மரத்தினுடைய ட்ரங்க்கு தான் இந்த காற்று. அந்த காற்றுக்கு மேலே இருக்கிற கிளையாக இருக்கிறது வந்து உணர்வு. அந்த உணர்வு எங்கே போய் நிற்குது? உங்கள் உயிரில் போய் ஒட்டிக்குது. அப்போது அங்கே இருந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி என்பது, உயிராற்றல் என்பது உங்களுடைய உடம்பில் பாயும் பொழுது உங்கள் உடம்பில் அழிவு என்பது இல்லாமல் போகும். அதை மருந்து வந்து என்ன மருந்துன்னா ஆனந்த மருந்து அப்படின்றது தான் உண்மை. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆனந்த மருந்து அப்படின்னா என்னன்றதை பற்றி பேசலாம் அப்புறம். ஏன்னா அது ஒரு பெரிய டாப்பிக்கு. அது எப்படி வந்து உடம்பு அழியாமல் பாதுகாக்கும் அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃபையும் நம்ம காட்ட முடியும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரியா? இப்போ லக்ஷ்மி சார் லைனில் இருக்கீங்களா? அபிலேஷ், அபிலேஷ், ரெண்டு பேர் மியூட்ல போய். ஹலோ, சரி 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 சரி. நீங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு சொன்னீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன சந்தேகம்? சரண்டர். ஓகே. சரணாகதி தத்துவம் என்றால் என்ன? இவ்வளவுதானே? ஓகே. அதாவது சரணாகதினா என்னன்னா, உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மேலதிகாரி வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கிறார். அந்த பதவியை வந்து நீங்கள் அந்த பதவியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு எல்லைக்குள்ளே செயல்பட முடியும். அதை வந்து உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த கம்பெனி முதலாளி உங்களுக்கு சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகளும் வரும். அதனால் வந்து உங்களுக்கு பலனும் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு எல்லையை தாண்டி நீங்கள் அதிகமாக போக முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 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 பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறார் ஒருத்தர்னா, நம்மளால் என்ன அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 ரூபாய் நம்மளால் வந்து மேக்சிமம் கொடுக்குற அளவுக்கு தான் சக்தி இருக்குது. இதே வந்து உலக கோட்டீஸ்வரர்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுத்தோன்னா அவர் 10 ரூபாயை கொடுப்பாரு. அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. ஸோ இதுதான் தற்சுதந்திரம் என்பது. ஸோ உங்களுக்கு 10 ரூபாய் தான் கெப்பாசிட்டி, அவருக்கு கோடி ரூபாய் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களுடைய ஓனர் ஆகிய இந்த உயிர் என்ற ஒன்று கொடுத்து வச்சிருக்குது. இப்போ இதனால் ஏற்படுவது தான் நமக்கு வந்து இன்ப துன்பங்களும் மாட்டிக்கிட்டு முழிக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் நீயே பார்த்துக்குப்பா அப்படின்னு முதலாளிகிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா இருக்கணும். இதுதான் சரணாகதி. இதுக்கு நீங்கள் சரணாகதின்னு போயிட்டு ஒரு தொந்தியும் தொப்பையும் போட்டுக்கின்னு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளை குருன்னு நினச்சிக்கின்னு போய் கையை காலை பிடிச்சி விட்றதுலாம் சரணாகதி கிடையாது. அவர் கூட வந்து நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருப்பது வந்து சரணாகதி கிடையாது.
சரணாகதி என்பது நீங்கள் தோன்றிய இடத்திலிருந்து வெளிவராமல் தோன்றிய இடத்திலேயே நீங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கேயே ஒடுங்கிடுறது பேர் தான் சரணாகதி. உங்கள் குரு உள்ளே இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறது, மார்கண்டேயன் என்ன பண்ணுறாரு, உயிரை தானே கட்டி பிடிச்சின்னு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு இறப்பு வரல. ஸோ மார்கண்டேயன்றது வந்து ஒரு உடம்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாருங்கன்னா, அந்த சிவலிங்கம் என்பது உயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்போ இந்த உடம்பு வந்து உயிரை கட்டிப்பிடிச்சிக்கிச்சோ அப்போ அந்த யமன் என்ற ஒருவன் வந்து பாசக்கயிறு போட்டு அவனை வந்து சாவடிக்க முடியாது அப்படின்றத காட்டுறது அதில் இருக்குது. அதனால தான் மார்கண்டேயனுக்கு என்றும் 18 தாம்பா, அவனுக்கு வயசே ஆகாதுன்னுவாங்க. ஸோ இதுதான் சுத்த தேகத்தை பெற்றது. அது எப்போ பார்த்தீங்கன்னாலும் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஃபோட்டோவில் பார்த்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 வருஷம் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கும் இதுக்கும் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ஸோ ஏஜிங் நம்மளுக்கு உடம்புல நடந்துட்டு இருக்குது. சுத்த தேகம் பெற்றவர்களுக்கு ஏஜிங் நடக்காது, ஏஜிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது என்பதை புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ இந்த சரணாகதி இவ்வளவுதான். இதை தாண்டி நிறைய பேர் உடான்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. உங்களை படைத்தவனிடம் தன்னுடைய தற்சுதந்திரத்தையும் அவனாலே நடத்தப்பட வேண்டும் என்று எவனால் வந்து சும்மா இருக்க முடிகிறதோ அவன்தான் வந்து தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பவரையும் கடவுள்கிட்டயே கொடுத்துட்டாரு. கடவுளே நடத்தட்டும்பா, நான் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுறேன் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வந்தவன் யாரோ அதுதான் சரணாகதி தத்துவம். வேற ஏதாவது சந்தேகம் கேட்குறீங்களா? இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே சார், நன்றி. நன்றி.